நாளாக உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்தரிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தரை கொடுத்த கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளால் பேசும்படியாக ஜெபிக்கிறோம், நிறைவுபடுத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் கர்த்தரை கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஊழியர் அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசுவே அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். யாராவது ஒருத்தர் வாசிக்கணும் நினைக்கிறேன். வாசிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வாசித்தா நல்லா இருக்கும். போட்டி போட்டு வாசிக்கிறேன் தெரியுது. இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த வசனத்தை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்ம நியூ இயர் அப்போ ஒரு வசனம் வியாசம் ஞாபகம் தான். நியூ இயர் அப்போ ஒரு வசனம் நம்ம வாசிச்சுங்க. என்ன செய்தி ஞாபகம் இருக்காது? விருத்த சேதனம். அதுக்கு ஒரு வசனம் ஒன்று சொல்லணும், படிச்சு நம்ம. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டால் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் இல்லையா? அதான் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வசனம் வந்து அவரோட கனெக்ட் பண்றாரு ஆண்டவர். மரித்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அப்போ பரலோகத்துக்கு ஏறி போகிறார். ஏறி போறப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் என் பிதாவினிடத்திற்கும் அப்புறம் உங்கள் பிதாவினிடத்திற்கும். அதான் சொன்னார். நாம் எல்லாரும் பிள்ளைகள், ஆண்டோடைய நம்முடைய பிள்ளை. அதை சொல்றாரு. என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ இந்த வேதத்தை வந்து ரெண்டு பகுதியை பிரிப்பாங்க. ஒன்று வந்து பழைய ஏற்பாடு, இன்னொன்று வந்து புதிய ஏற்பாடு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்றப்போ இது வந்து ஒரு புதிய ஒரு படைப்பு, சரியா? அதே போல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாரு? உலகம் உண்டானது முதற்கொண்டு யார் இருந்தது? ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நோவா வந்தாரு இல்லையா? ஆனால் ஆண்டவர் இந்த புதிய ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாமின் குமாரன். ஏன் ஆபிரகாமின் குமாரன்? ஆபிரகாமின் தான் என்ன பண்றாரு ஆண்டவர்? உடன்படிக்கை ஆரம்பிச்சு அங்கதான் என்ன பண்றாரு அவரு? அது சந்ததி மூலமாக இயேசு கிறிஸ்து வராரு. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இது ஒரு புதிய ஒரு அத்தியாயம், புதிய ஒரு படைப்பு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பது ஒரு புதிய ஒரு படைப்பு. புதிய ஏற்பாட்டில் என்ன ஆரம்பிக்கிறார்? ஒரு ஆபிரகாம் ஆரம்பிக்கிறார். அது போல யார் இருந்தது? ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க, அப்புறம் நோவா இருந்தாரு. அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஆரம்பிக்கிறார் அவரு? ஆபிரகாம். அங்கதான் உடன்படிக்கை ஆரம்பிச்சார். ஆபிரகாம் உடன்படிக்கை அவர் ஆரம்பிச்சார். சரி, நோவா காலத்தில் வந்து 40 நாட்கள் மழை பெய்யுது. எத்தனை நாள்? 40 நாட்கள், ரைட்டா? அதுக்கப்புறமா புதிய ஒரு சந்ததி ஆண்டவர் உருவாக்குனாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மோசே வந்து 40வது வயசுல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் அழைக்கிறார். யார? மோசேவை. இப்போ இந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்க்கறதுக்கு போறாங்க. எத்தனை நாள் போனாங்க அவங்க?
12 வருஷம் வேவு பார்க்க போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. எத்தனை நாள் போனாங்க அவங்க? 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள் மழை பெஞ்சது. அப்புறம் மோசே 40 வயசுல ஆண்டவர் அழைக்கிறாரு. வேவு பார்க்க போனவங்க 40 நாள். வனாந்தரத்துக்கு எத்தனை வருஷம் போறாங்க? 40 வருஷம். மோசே வந்து கட்டளையை வாங்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட போறாரு. எத்தனை நாள் இருக்கிறார் மலை மேல? 40 நாட்கள். போய் திரும்பி வராரு. வந்து கல்லை உடைச்சிடுறாரு. திரும்பி ஏறி போறாரு. எத்தனை நாள் இருக்கிறார்? திருப்பி 40 நாட்கள். திரும்பவும் 40 நாட்கள். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தது 40 நாட்கள். ஸோ இந்த 40 நாட்கள் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் ஒரு 5 நாட்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர் அதை பற்றி ஆராய்கிறப்போ அது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ கடைசியாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து உடனே பரலோகத்துக்கு போயிட்டாரா அப்படின்னாக்கா இல்லை. எத்தனை இருந்தார்? அப்போ 40 நாள் என்ன பண்ணார்? அவரு பூமியில் அவரு இருந்தார். பூமியில் அவரு இருந்தார். ஆனா எப்படி இருந்தார்னு சொன்னாக்கா நம்மளும் மாதிரி சரீரத்தில் இல்லை. அவர் மறுரூபமாக இருந்தார். எப்படி இருந்தார்? அவரு மறுரூபமாக இருந்தார் அப்படின்றது வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எத்தனை நாள் இருந்தார்? இப்போ 40 நாள் அவர் இருந்தார். இப்போ நம்ம மார்ச் மாதம் 31ஆம் தேதி நம்ம என்ன பண்ணோம்? ஈஸ்டர் கொண்டாடணும் இல்லையா? அப்போ இந்த நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நாட்கள் இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே என்ன பண்ணார்? அவரு உயிரோடு இருந்த நாட்கள். இன்னும் 40 நாள் என்ன பண்ணவர்? இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அவரு பரலோகத்துக்கு ஏறி போறாரு. அவர் ஏறி போறப்ப யார் வரது? கீழே பரிசுத்த ஆவியானவர் வராரு. பரிசுத்த ஆவியானவர் வராரு. ஏன் இந்த மாதிரி கூடவே இருக்கிறாரு? ஏன் மறுச்சோன உயிரோடு எழுதணும் மேலே போயிடலாம் இல்லையா? ஏன் வந்து அவர் ஒரு நாள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பிறகுறப்போ அவருக்கு வந்து பேர் சொல்றாங்க. என்ன பேர் அவருக்கு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமாம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தமாம். எப்போ முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வேற இடத்துக்கு போயிட்டு சாயங்காலமா வந்தாரு. வரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அவர் போய் திரும்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு பாவம் வந்துருச்சு. சரியா? பிசாசன பண்ணா வந்து அந்த கேப்ல வந்து வஞ்சித்து போயிட்டான். சரியா? அப்பதான் ஆண்டவர் பண்ணாரு, இனிமேல் நம்ம மனுஷனை தனியே விடக்கூடாது. என்ன பண்ண? நம்ம மனுக்கு தனியா விடக்கூடாது. கூட யார் இருந்தப்போ நம்ம யாராவது கூட அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து உலகத்தை வந்தப்ப சொல்றாரு இம்மானுவேல். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்ப இருக்கிறாரு? கொஞ்சம் விட்டு போயிடும். நம்ம விட்டு கிடையாது. ஏன் தெரியுமா? கொஞ்சம் விட்டு போனா என்ன பண்றான்? சாத்தான் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான். சரியா? சாத்தான் என்ன பண்றான்? ஏமாத்த. அதனால என்ன பண்ணாரு? வந்து ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமாய் மனுஷன் கூட இருந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்ணாரு? 40 நாட்கள் கூடவே இருக்கிறாரு. கூடவே இருந்து திரும்ப என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு இவர் என்ன பண்ணாரு? மேலே ஏறி போறாரு. எப்போ கூட நம்ம யார் இருந்தப்போ? பரிசுத்த ஆவியானவர் யாரும் கூட நம்ம கூட இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து பிசாசு யாரும் என்ன பண்ண வந்து யாரை வஞ்சிக்க முடியாது. யாரை வஞ்சிக்க முடியாது அப்படின்ற அர்த்தத்தினால தான் என்ன பண்றாரு? அவரு இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். அதனாலதான் அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட 40 நாட்கள் அவர் என்ன பண்ணார்? அவரு சீஷோர்கள் இருக்கிறார். எதுக்காக சொன்னாக்கா அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர் திரும்ப என்ன பண்ணார்? அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பிக்கிறார். ஏன்னு சொன்னாக்கா அவங்க நம்பாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார்? அவரு அவங்க கூடவே இருந்து நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பது என்ன பண்ணார்? அவரு சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். அப்படி இருந்து என்ன பண்றாங்க? தோமா வந்து சந்தேகப்பட்டார். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்
அதில் நம்ம எந்த ஒரு சந்தேகமே வந்துடக்கூடாது. அந்த சந்தேகம் வந்துருச்சானாவே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணா மாறி போகுது. அதுக்காக என்ன பண்ணுறாரு, 40 நாட்கள் கூடவே இருக்கிறார். கூடவே இருந்து தம்மை உயிரோடு இருக்கிறாக அவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். ஆனால் எப்படி இருந்தார் சொன்னாக்கா, மறுரூபமாக இருந்தார். அதெல்லாம் நான் வாசிக்கணும். சரியா? சரி. இயேசு கிறிஸ்து முதலாவது யாருக்கு தரிசனமானார்? முதல்ல உயிரோடு எழுப்பி யாருக்கு தரிசனமானார்? யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மார்க்கு முதல் அவர் தரிசனமானார். அடுத்தது 7 பிசாசில் அவர் துரத்தி இருந்தார். ஸோ அந்த மரியாதை மகதலேனா மரியாள் ஆண்டவருக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டதுனால 7 பிசாசு பிடிச்சது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு விடுதலை கொடுத்ததுனால அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப ஒரு அன்பு, ரொம்ப ஒரு பாசம். ஏன்னாக்கா ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன விடுதலை ஆக்கினார், பிசாசு கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார் அவரு. 3ஆம் நாள் என்ன பண்றாங்க, காலையில் எழுந்து கல்லறைக்கிட்ட போறாங்க, அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் போறாங்க. ஸோ யாரெல்லாம் ஆண்டவர் அதிகாலையில் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அவரு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது காரியம், யாரெல்லாம் ஆண்டவரை அதிகாலையில தேடுறாங்களோ அவங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். யார் அவர் தேட முடியும் அதிகாலையில அப்படின்னு சொன்னாக்கா, யார் அவரிடத்தில் அன்பா இருக்கிறார்களோ, யார் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார்களோ, யார் ஆண்டவர் அதிகமாக நன்மை பெற்றிருக்கிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் காலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னாக்கா இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம், ஆண்டவரிடத்தில் நமக்கு நன்மை அதிகமாக வாங்கலன்னு அர்த்தம், இல்லை ஆண்டவர் அதிகமாக அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ முதலாவது ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னாக்கா, யாரெல்லாம் ஆண்டவரை அதிகாலையில் கேளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இப்போ இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்? முதல்ல நான் சொன்னேன், யார் ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிறார்களோ அவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவரோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் பேசிட்டு போறாங்க. 2 பேர் பேசி எங்க போறாங்க? எருசலேமிலிருந்து எம்மாவு கிராமத்துக்கு போறாங்க. அந்த தூரம் எவ்வளோன்னு சொன்னாக்கா 7-8 கிலோமீட்டர் இருக்கும். 7னாக்கா 8 மைல் தூரம் அப்படின்னு சொல்லி 8 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். 2 பேர் பேசிட்டு போறாங்க. 2 பேர் என்ன பண்றாங்க, பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போறப்போ என்ன பண்ணாராம், இயேசு தாமே சேர்ந்து அவரோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போ என்ன அர்த்தம் சொன்னாக்கா, 2 பேர் பேசணும்னா யார் இருந்தாங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவரே. அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அப்போ யார் இருந்தது? இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இப்போ யார் இருக்குது? நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2 பேர் பேசுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும், பேசணும். ஏன்னு சொன்னாக்கா 3வது ஆள் ஒருத்தர் இருக்கிறார். 3வது ஆள் ஒருத்தர் நம்ம நினைச்சுக்கலாம், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரகசியமா பேசுவாங்க இல்லையா? ரகசியமே கிடையாது. ரகசியமே ஏன்னு சொன்னா யார் இருக்கிறாங்க? ஆனால் அவர்களுடைய கண்கள், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், அவரை பார்க்க முடியாதபடி. ஆனால் கூட யார் இருக்குது? இயேசு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் மறந்து போகவே கூடாது. முதலாவது ஆண்டவர்
யார் அதிகாரம் தெரிந்த அவர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். ரெண்டாவது 2 பேர் பேசுறப்போ கூட மூணாவது யாருங்க? இயேசு கிறிஸ்து கூட அங்க இருக்கிறார். அதே 24 வசனத்தை வாசகம் பண்ணாங்க. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இருந்தது எதை இருந்தார்? போது வேறு ஒரு மறுரூபத்தில் இருந்தார். எப்படி இருந்தார்? அவரு மறுரூபத்தில் இருந்ததுனால இப்ப தன்னை வெளிப்படுத்தி என்ன பண்ணார்? உடனே மறைந்து போனார். இரண்டாவதாக 2 பேர் அதுவும் வேதம் சொல்கிறது, எங்கே 2 3 பேர் கூடி என் நாமத்தினாலே தொழுதுகளாக மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன். இதுதான் அது. 2 பேர் பேசுறப்போ, 2 பேர் வந்து ஜெபம் பண்றப்போ, 2 பேர் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுறப்போ அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் 3வது ஆளாக இருந்து அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். 3வது யோவான் 21ஆம் அதிகாரம் 1-5 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுவு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயு குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போதும். இங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்றாரு? இப்போ சீமோன் பேதுரு மற்ற பார்த்து சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்? மீன் பிடிக்க போகிறேன். ஏன்னு சொன்னாக்கா அவருடைய தொழில் என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். ஆண்டவர் என்ன பண்ணார்? சீஷனாக அவர் அழைத்து இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணார்? இவரு நான் திரும்ப வந்து பழைய தொழில் நானே போயிடுறேன். ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து கூட இல்லை. இயேசு கிறிஸ்து கூட இல்லைன்னு சொன்ன நினைச்சோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை. என்ன ஆயிடுவது? பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கூட இல்லைன்னு நம்ம நினைக்கிறப்போ நமக்கு என்ன வந்துடும் சொன்னாக்கா அது ஒரு விசுவாசம் இருக்காது, அந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. என்ன பண்றாரு? இவரு ஒரு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு போக ஆயத்தமாயிருக்காரு. அதை சொல்றாரு, சீமோன் பேதுரு மற்றவர்களுக்கு மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்களுடன் கூட வருகிறோம் என்றார்கள். இவர் மட்டும் போல கூட கூட சேர்த்து மற்றவர்களையும் கூட்டி போயிடுறாரு. மற்றவர்களையும் கூட்டி போயிடுறாரு. கடவுள் மீது விசுவாசம் இல்லாதவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு பின்மாற்றமான வாழ்க்கைக்கு நேரம் அவங்க போய்விடுகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல கூட சேர்த்து என்ன பண்றாங்க? சிலரை அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? ஆயிரம் சண்டை போகிறது, ஊழியரோட சண்டை போகிறது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டு ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க? தனியாக போய் வேற ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருவாங்க. இது எங்கே நடக்கும்னு சொன்னாக்கா பொதுவாக இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நடக்கிறதெல்லாம் பாஸ்டரோட சண்டை போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தனியாக போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி. சிம்பிளாக சொன்ன பண்ணாங்க, சிம்பிளாக சொன்ன பண்ணாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி. அவங்களுக்கு பிரச்சனை பிடிக்கலையா அவங்க 4 பேர் கூட்டமாக என்ன பண்ணுறது? போய் தனியா கட்சி ஆரம்பி இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? அவங்க பின்மாற்றமான வாழ்க்கைக்குள்ளாக அவங்க போய்விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு? அவரு இயேசு கிறிஸ்து வராங்க. இப்போ கோயிலுக்கு சொன்ன பண்ண என்ன பண்ணுறாரு? அந்த ராத்திரியில் அவருக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னு சொன்னாக்கா அவர்கள் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு அல்லது தன்னுடைய பழைய தொழிலுக்கு போகணும்னா பண்ணாங்க, அவங்க நினைச்சுட்டாங்க. அப்போ விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாது. ஏன் தெரியல? இப்போ ஏன் தெரியல? அவர் எதில் இருக்கிறவரு? மறுரூபமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறவரு? மறுரூபமாய் இருக்கிறார். அப்போ கேட்கிறார் ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி, உண்டா என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்றார்கள். சில நேரங்களில் நமக்கு நம்முடைய வாழ்விலே சில மனக்குறைவுகள் இருக்கலாம், அல்லது இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், வறுமையான சூழ்நிலைகள் இருக்கலாம். இது என்ன சூழ்நிலைன்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லை, என்ன இல்லை, ஒன்றும் கிடைக்கல. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும்
கிடைக்க மாட்டேங்குது. சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அது முடியல. நம்முடைய முயற்சி, நம்முடைய சொந்த முயற்சியினால நாம் சில காரியங்களை நாம் முயற்சி செய்கிற பொழுது, சில காரியம் நம்ம ட்ரை பண்ணுறப்போ அது நமக்கு வாய்க்காமல் போகிறது, வாய்க்காமல் போகிறது. ஏன்னு சொன்னாங்க, அது சொந்த முயற்சி, சொந்த முயற்சி. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வராது, வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒன்றுமில்லை என்ன பண்ணுறாங்க, இந்த ராம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றுமே அகப்படவில்லை, ஒன்றுமே கிடைக்கல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார்கள், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அப்போதான் வந்து என்ன பண்றாரு, 6ஆம் வசனம், வலதுபுறமாக, அது நான் இடதுபுறம் இல்லாம வலதுபுறம் இருக்குமா அப்படின்னாக்கா, நாம் தேடிக்கொண்டிருக்க காரியம் எங்கதான் இருக்குது, எங்கதான் இருக்குது, நம்ம கிட்ட தான், பக்கத்துல தான் இருக்குது. நாம் என்ன தேடிக்கொண்டிருக்கிறோமோ, நம்ம எதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த காரியம் எங்கதான் இருக்குது, நம்ம பக்கத்துல தான் இருக்குது. ஆனா நமக்கு அது, நம்ம கண்களுக்கு அது தெரியல. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் உறுத்திக் கொண்டே இருக்கும் இல்லையா? ஒரு நம்முடைய மனசை வேதனைப்படுத்திக் கொண்டே, இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே, நமக்கு இது நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நமக்கு எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். கதர் அதுக்காக ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன பதில்னு சொன்னாக்கா, என்னுடைய வார்த்தையின் என்ன பண்ணுனே சரி, அந்த காரியம் உனக்கு வாய்க்கும். அது எங்க இருக்குது, ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப தூரத்து ஆர்டர் போய் நீ 2 கிலோமீட்டர் தள்ளி போய் வலையை போடுன்னு சொல்லல. என்ன சொல்றாரு அவரு, வலதுபுறமாய் போடு, அவ்வளவுதான், வலதுபுறமாய் போடு. ஆண்டுடைய வார்த்தை அதுதான் நமக்கு ஆண்டர் கொடுக்கிறார். ஏன் நம்ம கோயிலுக்கு வரணும்னு சொல்றோம், நம்ம ஏன் சர்ச்சைக்கு வரணும்னு சொல்றோம், நம்ம நீ வாழ்ந்து பிரயாசப்படலாம், நல்லதுதான். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற பொழுது நமக்கு காரியங்கள் சீக்கிரமாய் வாய்க்கும், சீக்கிரமாய் வாய்க்கும். 6 நாள் வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. 7ஆவது நாள் ஆண்டுடைய பாதத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது நமக்கு கிடைக்காத காரியங்கள், 6 நாள் கிடைக்காத காரியங்கள் எப்ப கிடைக்குமா, நமக்கு அந்த ஒரு நாள் கிடைச்சிடும். அதனால பிரயாசப்படலாம், நல்லதுதான். ஆண்டவர் வந்து அப்படி பிரயாசப்படக்கூடாது, நீங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இந்த 7ஆவது நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னு சொன்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நாள். இந்த நாள் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணவே கூடாது. எந்த ஒரு காரியத்தினால எனக்கு வேலை இருக்குது இங்க, அதெல்லாம் எல்லாரும் தள்ளி வச்சுட்டு நம்ம ஆண்டுடைய பாதத்தில் வந்து உட்காருகிற பொழுது நம்ம 6 நாள் கிடைக்காத காரியத்தை ஆண்டவர் 7ஆவது நாள்ல சிம்பிளா முடிச்சு அவங்க என்ன பண்றாங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க. இதே ஒரு சம்பவம் நடந்தது, ஏற்கனவே ஒன்று. சரிங்களா? ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது. எப்போ ஏற்கனவே வந்து அதே போல என்ன பண்றாரு, ஆண்டவர் படவில் உட்கார்ந்து என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சவொடனே என்ன பண்றாரு, நீ வலையை போடுங்கிறாரு. அப்படிலாம் பண்ணுது ஆண்டவர். ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே கிடைக்கல. அவங்க சொல்றாங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே கிடைக்கல, நீ வலையை போடுங்கிறாரு. அப்போ சொல்றாங்க, அண்ணா ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் இப்படி வார்த்தை என்ன பண்றேன், நான் செய்யறேன். எவ்வளவு கிடைச்சது, திரளான வீட்டில் என்ன பண்ணாங்க, பிடிச்சாங்க. ஸோ நம்முடைய பிரயாசத்திற்கும் மேலாக, நம்முடைய பிரயாசத்திற்கும் மேலாக ஆளுடைய வார்த்தையின்படி நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு அது வாய்க்கிறது, ரொம்ப ஈஸியாக அது வாய்க்கிறது. ஸோ இப்போ 3வது என்ன சொல்றாருனாக்கா, யாரெல்லாம் பிரயாசப்பட்டு வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை அவர் செய்கிறார். யாரெல்லாம் செய்யறாங்க, பிரயாசப்பட்டு யாரா பண்றாங்க, வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, அவரு காரியத்தை அவர் செய்கிறார். இப்போ எக்ஸாம் இருக்கு, சர்ச்சில் உட்காந்து 10th எக்ஸாமு, சர்ச்சில் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம் இருந்தாக்கா என்ன பண்ணுவோம், இல்லை அந்த திருத்துற டீச்சர் வந்து எனக்கு நிறைய மார்க் போட்டுடணும், நிறைய மார்க்கு போட்டுடணும், நான் எனக்கு தெரிஞ்ச கேள்வியா வரணும், தெரிஞ்ச கேள்வியா வரணும், நீ என்ன ஜாப் பண்ணாலும் ஆகுமா, ஆகாது. என்ன பண்ணதுக்காக உட்காந்து படிக்கணும், அதுக்காக உட்காந்து படிக்கணும். ஆண்டவர் யாருக்கு உதவி செய்கிறாருன்னு சொன்னாக்கா, யார் அதுக்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். சும்மா அவர்களுக்கு ஆண்டவர் உதவி பண்றதே கிடையாது. குறுக்கு வழியில் வந்து பண்ண நினைச்சுன்னா முடியாது. அது சொல்றாரு அவர், நான் பாஸ் பண்ணிடணும் ஒன்றும் ஆகாது. நிறைய வந்து காமெடியெல்லாம் வரும் இல்லையா, 10 ரூபாய் நோட்டு வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணி போட்டுருங்க, நிறைய கேள்விப்படுவோம். பாஸ் பண்ண முடியாது. ஆனால்
ஆண்டவர் யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ, பிரயாசப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா காரியங்களை அவர் வாய்ப்பு செய்கிறார். இதை என்னன்னு சொன்னாக்கா, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு நடந்த ஒரு அற்புதம். ஆண்டவர் அற்புதம் நிறைய செய்தார் இல்லையா? ஆனா இந்த அற்புதம் என்ன அற்புதம்? இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நடந்த ஒரு அற்புதம். இந்த ஒரு அற்புதம் எந்த அற்புதம்? திரளான மீன்களை அவங்க பிடிச்சதுனால. எதனால திரளான மீன் கிடைச்சது அவங்களுக்குன்னு சொன்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் என்ன பண்ணாங்க? வலதுபுறமாய் வலையை போடுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாரா? திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். 6வது 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் யார் சொன்னது? யார் சொன்னது? இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். இந்த யோவான் புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம். ஏன்னு சொன்னாக்கா, எங்கேயுமே அவர் என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா, யோவான் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டார். என்ன சொல்வாரு? இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசுவோடு கூட இருந்த சீஷன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். இப்ப என்ன சொன்னா? 3வது காரியம் சொன்னானே, பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் உதவி செய்கிறார். சும்மா உட்காந்துருந்து எனக்கு எல்லாம் நடந்தணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணாது? நடக்காது. ஒரு சிட்டுக்குருவிக்கும் கடலுக்கும் ஒரு சண்டையா, வித்தியாசமான சண்டை. சிட்டுக்குருவிக்கும் கடலுக்கும், கடல் சீ இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு சண்டை. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி படிச்சது. என்ன சண்டை அப்படின்னாக்கா, இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணிச்சா, நிறைய முட்டையிட்டு அந்த மணல்ல பதிச்சு வச்சிருந்தோம். என்ன வச்சிருந்தோம்? மணல், கடற்கரை மணல் இருக்கு, அந்த மணலில் பதிச்சு வச்சிருந்தோம். இது வெளியே போயிட்டு இற தேடிட்டு பார்த்தாக்கா முட்டை எதுவுமே காணும், முட்டை எதுவுமே காணும். அப்போ இந்த குருவி என்ன பண்ணுறது, யாருக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னாக்கா, இந்த கடல் தான் பண்ணியிருக்கோம், தண்ணி அரிசின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கடல்கிட்ட கேட்டலாம், நீ தான் முட்டை எடுத்தியா அப்படின்னு. அது இல்லை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டான். இல்லை நீ தான் எடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டான். கடல் சொல்லிட்டான், ஆமாம் நான் தான் எடுத்தா என்ன பண்ண போறேன். கடல் சொல்லிட்டான், நான் தான் எடுத்தா என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டுச்சான். இப்போ குருவிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. குருவிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்ன பண்ணிச்சான், அது போயிட்டு கடல் ஒவ்வொரு சுட்டா வாயிலுக்கு விட்டு வந்துடும். ஒவ்வொரு சுட்டா வாயில் என்ன பண்ணுது, கரையில் ஊற்றுது. எப்போ ஊற்றுது? அது எத்தனை வருஷம் ஆகும் இல்லையா? ரொம்ப வருஷம் ஆகும். முடியாத ஒரு காரியம், முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த சிட்டுக்குருவி என்னன்னாக்கா, என்னுடைய முட்டையை நான் என்ன பண்ணோம், மீட்டெடுக்கும். அவருடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கம் என்ன? என்னோட முட்டையை நான் என்ன பண்ணோம், மீட்டெடுக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரயாசப்படும். அதுக்காக என்ன பண்ணுறது, பிரயாசப்படும். அவருடைய பிரயாசம் உண்மையாகவே முடியாத ஒரு காரியம், உண்மையாகவே முடியாத ஒரு காரியம். அவ்வளோ பெரிய கடல், சின்ன சிட்டுக்குருவி எப்படி போய் எல்லா தண்ணீருக்கு கொண்டு ஊற்ற முடியும்? ஊற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, பிரயாசப்படும். எல்லா பறையும் நின்று பார்க்குது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, ரொம்ப சளைக்காம கொண்டு என்ன பண்ணுது, ஒவ்வொரு பொட்டா கொண்டு கரையில் ஊற்றிட்டே இருக்குது. குறையவே இல்லை, தண்ணி குறையவே இல்லை. அப்போது அந்த சிட்டுக்குருவி ஜாம் பண்ணிச்சான். சிட்டுக்குருவி ஒரு ஜாம், எப்படியாச்சும் நான் என்ன பண்ணோம், என்னுடைய முட்டையை நான் மீட்டெடுக்கணும், என் முட்டை என்ன பண்ணாலும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஜாம் பண்ணிச்சான். ஜாம் பண்ணி முடிச்சு பார்த்தா ஒன்றுமே நடக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா ஒரு பெரிய ஒரு சுனாமி வந்துருச்சான். பெரிய ஒரு சுனாமி. சுனாமி வந்து என்ன தெரியுமா? சுனாமி வந்து என்ன ஆகும், தண்ணி மொத்தம் உள்ள போயிடும். தண்ணி மொத்தம் என்ன பண்ணிச்சு, உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டாக்கா என்ன இருக்குது, இப்போ முட்டை வெளியே போச்சு. முட்டை இது என்ன பண்ணுச்சு, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு முட்டையை போய் கொண்டு வந்துருச்சான். இது ஒரு கதை, இது ஒரு கதை. ஆனால் இதனுடைய கருத்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இறையன்புக்கு தெரியுமா? இறையன்பு தமிழ் தலைமைச் செயலாளர் இருந்தார். அவர் நிறைய புக் எழுதுவார், அவருடைய புத்தகங்கள் நிறைய படிக்கிறாங்க. அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம பிரயாசப்படுகிற காரியத்தை என்ன பண்ணுறாரு, கடவுள் பார்க்குறாரு. பிரயாசப்படுற கடவுள் என்ன பண்ணாரு,
பார்க்கிறாரு. நம்முடைய என்ன பிரயாசமோ, இது வந்து ஒரு சின்ன காரியம் தான், ஆனாலும் நம்முடைய பிரயாசத்தை கடவுள் பார்த்து நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஒரு சிட்டுக்குருவி வந்து சரி போனா போகுது, அது வந்து பறந்து போயிட்டு இருந்தாக்கா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனால் அது சின்ன குருவியாக இருந்தாலும் கூட அது தன்னை பிரயாசப்படுகிறது. கடவுள் அந்த பிரயாசத்தை பார்த்து என்ன பண்றாரு, அதுக்கு உதவி செய்கிறார். கடவுளுடைய யார் உதவி பண்ணுவாருன்னு சொன்னாக்கா, யார் அதற்காக பிரயாசப்படுகிறார்களோ அவங்க தான் நம்ம கடவுள் வந்து உதவி செய்கிறார். இந்த சந்திராயன் 3 இருக்காங்க இல்லையா, சந்திராயன் 3 அது சக்சஸ், சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர். அதில் ஒர்க் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் கூட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னாக்கா, சந்திராயன் 2 ஏன் ஃபெயிலியர், சந்திராயன் 3 ஏன் வெற்றி அப்படின்னா ஒரே ஒரு காரியம் தான் அப்படின்னு சொன்னார். என்ன காரியம் அது அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப அதிகம். அது சந்திராயன் 2 டெஸ்ட் பண்ணது வந்து கம்மி, சந்திராயன் 3 டெஸ்ட் பண்ணது வந்து அதிகம். இது நாங்கள் டெஸ்டிங் பண்ண தான் பண்ணோம். அதே டிசைன், சேம் டிசைன் தான், சேம் ப்ரொடக்ஷன் தான். ஆனால் வந்து என்ன பண்ணுது, நாங்கள் டெஸ்டிங் பண்ணது மட்டும் தான் வந்து வேறு. இது ரொம்ப டெஸ்ட் பண்ணோம், அதை கொஞ்சம் கம்மியாக டெஸ்ட் பண்ணோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதிகமாக டெஸ்ட் பண்ணோம், வந்துடுச்சு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வரலாம், அநேக சோதனைகள் வரலாம். எல்லாமே எதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது எதுக்காக, நம்முடைய முயற்சியை வெற்றியாக்குவதற்கான ஒரு காரியமே தவிர நம்மை தோல்வியாக்குவதற்காக கிடையாது. அதை நீங்கள் பிரயாசப்படுத்த பொழுது அநேக தோல்விகள் வரலாம். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டுக்கூடாது. அதை திரும்ப திரும்ப முயற்சித்து என்ன பண்ணணும், அதை வெற்றியாய் மாற்ற வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா, வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ, உண்மையாகவே பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நம்ம உதவி செய்கிறார். அப்போ நம்ம பிரயாசப்படுறப்போ நமக்கு அநேக சோதனைகள் வரும். அது சோதனை எந்த பக்கம் வரும்னு தெரியாது நமக்கு. அது குடும்பத்திலிருந்து வரலாம், நம்ம வேலை செய்யறதுலேருந்து வரலாம், இல்லைனாக்கா நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து வரலாம். எப்படி வேணா வரும், நம்மளோட சோதனை எப்படி வேணா வரும். ஆனால் சோதனையில் வருதுன்றத காரணமாக நம்ம பண்ணக்கூடாதா, அதை விட்டுக்கூடாது. நாம் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ, நம்ம எதை நாம் அடைய வேண்டும் நினைக்கிறோமோ, எதைக்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ அதை நம்ம ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி கரெக்டாக நமக்கு சொல்லுங்க. சோதனைகள் வரும், எதுக்காக சொன்னாக்கா வெற்றி அடைவதற்காகத்தான் தவிர தோல்வி அடைவதற்காக கிடையாது. மூன்றாவதாக கடவுள் யாருக்கு அவர் உதவி செய்கிறார், யாருக்கு தரிசனமாகிறார் சொன்னாக்கா, யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்கள். ஏதோ ஒரு பிரயாசம், ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றப்போ கடைசி அதற்கான ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறோம், அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், அதை திரும்ப திரும்ப பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நாள் பண்ணுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இது வேலைக்காக ட்ரை பண்றீங்க, ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அது கிடைக்கும். எக்ஸாம் எழுதுவீங்க, ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி நல்லா பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் தோல்வி அழகாக விட்டுறக்கூடாது, திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன், இது பேதுரு என்ன பண்ணாருங்க, பேதுரு யோவானும் என்ன பண்றாங்களா, முழுவதும் பிரயாசப்படுறாரு, முழுவதும் பிரயாசப்படுறாரு. ஆனால் ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்று கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணாங்க, மனம் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக யார் வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவே வந்துட்டார். நேரா வந்து சொல்றாரு, ஒரே வார்த்தை தான், வலதுபுறமாய் வலையை போடுங்கள், திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அவருக்கு நல்ல குணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவ்வளோ மீன் பிடிச்ச பிறகு என்ன பண்றாங்க, மற்றவங்க அவங்க ஷேர் பண்றாங்க, மற்றவங்க என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. சரி, இங்க பாக்குறப்போ இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாங்க. யார் முதல்ல கண்டுபிடிச்சது, யார் முதல்ல கண்டுபிடிக்கிறது, யோவான் கண்டுபிடிச்சாரு. ஏன் பேதுருக்கு தெரியல, பேதுரு தான் ஒரு சீஷன் தானே, பேதுரு சீஷன் தான், யோவானும் சீஷன் தான். யார் முதல்ல கண்டுபிடிச்சது, யோவான் கண்டுபிடிச்சாரு. என்ன சொல்றாரு யோவான், அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிச்சார் உடனே மட்டும், ரெண்டு பேரும் கூட வந்தாங்க தானே இல்லையா? இன்னும் சொல்ல போனா பேதுரு வந்து ரொம்ப அதிக பிரசங்கின்னு சொல்லலாம். பேதுரு யாரு, ரொம்ப அதிக பிரசங்கி. என்ன பண்ணுவார் அவரு, ஏசாமி கடல் நடந்தா நானும் என்ன பண்றேன், கடல் மேல நடக்கிறேன் அப்படின்னு நடந்து வந்து முழுகிறாரு. அப்புறம்
ஆண்டு சொன்னது பாரு, நீங்க வந்து நான் வந்து மறிக்க போறேன், நீங்க யாருமே என் கூட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பேச சொல்றாரு, இல்ல இல்ல எல்லாரும் விட்டு போன நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு போக மாட்டேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ தான் முதல்ல என்ன மறுதலிக்கு போற அப்படின்ட்டு. எப்பவுமே என்ன பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுற ஆள் தான் யாரு, பேதுரு. ஆனா இங்க என்ன பண்ண அவரால் இயேசு கிறிஸ்துவ கண்டுபிடிக்க முடியல. யார் கண்டுபிடிச்சிட்டானா, யோவான் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சாரு அவரு, பேதுரு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். யார் அவரு, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். அன்பா இருந்த சீஷன் என்னன்னாக்கா எப்பவுமே கூட இருப்பாரு, எப்பவுமே கூட இருப்பாரு. கரெக்டா, எப்பவுமே கூட இருப்பாரு. ஆனா பேதுரு வந்து எப்பவுமே கூட இல்லை, எப்பவுமே கூட இல்லை. யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்கிறார்களோ நீங்க ஆண்டோட சத்தத்தை ரொம்ப ஈஸியா கேட்டுற முடியும். ஆண்டோட சத்தத்தை ரொம்ப ஈஸியா கேட்க முடியும். நீங்க யாராவது போன்ல பேசுறீங்க, போன்ல பேசுறாங்க, ஹலோ அப்படின்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருவீங்க, ஹலோ சொன்னோடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, வேற மாதிரி பேசுவாங்க, நான் தான் பேசுவாங்க. உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன், ரொம்ப நாளாக இருக்கு பேசி, ரொம்ப நாளாக இருக்கு, உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சிலர் நீங்க பண்ணுவீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாய்ஸ் உங்களுக்கு ஈஸியா தெரியும். அது போல இந்த யோவான் இயேசுக்கு ரொம்ப அன்பா இருந்த சீஷன். அன்பா இருந்த சீஷன் அர்த்தம், அவர் மார்பு மேலே சாய்ந்திருந்த ஒரு சீஷன். இயேசு மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீஷன், இயேசுவோட கூடவே இருந்த ஒரு சீஷன். இயேசுவை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டான், யார் இது, கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டான். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறீர்களோ ஆண்டோட சத்தத்தை நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா கேட்க முடியும். ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர்களுக்காக வைத்து திட்டத்தை நீங்கள் ஈஸியா என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அது புரியலன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நீங்க ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர்களை வெளிப்படுத்துற அர்த்தம் கிடையாது, ஆண்டவர்கள் கூட பேசுற அர்த்தம் கிடையாது. இது புரியலன்னு அர்த்தம். இது உங்களுக்கு புரியல அர்த்தம். நீங்க வந்து ரொம்ப கத்தி ஜெபம் பண்றீங்க, நீங்க அழுது ஜெபம் பண்றீங்க, ஆனாலும் ஒரு வார்த்தையை கேட்கலன்னு சொன்னாக்கா நீங்க இன்னும் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ கத்தி ஜெபம் பண்றதுனாலையோ நீ அழுது ஜெபம் பண்றதுனாலையோ ஆண்டவர் உடனே பண்ண மாட்டாரு, பதில் கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிட்ட சேர்ந்துரு. இப்ப கிட்டக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள நீங்க எப்படி கூப்பிடுவீங்க, மெதுவாக கூப்பிடுவோம். ஒருத்தர் ரொம்ப தூரமா இருக்காரு, என்ன பண்ணுவீங்க, நீங்க ரொம்ப கத்தி கூப்பிடணும் இல்லையா? எப்ப கத்தி கூப்பிட முடியும், ரொம்ப தூரமா இருக்கிறத கத்தி கூப்பிட முடியும். அது பண்ணி ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்கிறப்போ நீங்க என்னதான் கத்தி கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்காது. ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட நெருங்கி வா, அப்போதான் அவங்களுடைய சத்தம் உனக்கு கேட்கும். அநேக பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ஆண்டவர் ரொம்ப தூரம் போயிடுறாங்க, ஏதோ ஒரு காரியத்தினால ஆண்டவருடைய நெருங்கி வருவது கிடையாது, ஆண்டவர் கூட உட்காந்து ஜெபம் பண்றது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை உட்காந்து படிக்கிறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போ, ஒரு துன்பம் வரப்போ ஆண்டவர் உடனே கண்ட்ரோல் பண்ணினவங்களுக்கு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. தானியேல் ஆண்டவருக்கு என்ன பண்ண எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், 3 வேளை ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஆனா அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாரு, அமைதியா இருந்தாரு. கடைசி என்ன இருந்தது, சிங்கத்தின் வாய்ப்பு ஆண்டவர் பண்ணாரு, கட்டி போட்டார். அவர் பதறவே இல்லை, பதறவே இல்லை. ஒரு சிலர் வந்து சும்மா ஒன்று எல்லாத்துக்கே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப டென்ஷன். ஒரு சிலர் வந்து என்ன நடந்தாலும் ரொம்ப கூலா இருப்பாங்க. அங்கே போய் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன், ரொம்ப கூலா இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன நடந்தாலும் பண்ணுவாங்க, ரொம்ப கூலா இருப்பாங்க. ஒரு சிலர் சும்மா சின்ன நடந்தா என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. இது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஜெயிக்கிற மாதிரி வருவாங்க, டக்குனா பண்ணுவாங்க, தோற்றுருவாங்க. ஏன் தெரியுமா, டென்ஷன். ஏன்னா டென்ஷன். ஸோ நமக்கு என் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே ஒரு அமைதிக்குள்ளாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னாக்கா கடவுள் ஏன் கொடுக்குறாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லாதப்போ சும்மா என்ன பண்ணணும், நம்ம டென்ஷன் ஆகிடும். சும்மா என்ன பண்ணுவோம், டென்ஷன் ஆகும். அதான் இது வந்து இயேசு அன்பான சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் மேற்சட்டை கட்டி கொண்டு கடையிலே மீன் பிடிப்பு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரொம்ப பேண்ட்டு டையெல்லாம் மட்டும் பண்ண மாட்டாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, சாதாரண ஒரு
லுங்கி எதனா கட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ நான் வந்து மேல் சட்டை இல்லாததான் பண்ணுறான். கர்த்தர் சொன்னவனா அவன் ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரான்னு என்ன பண்ணுறான், மேல் சட்டை போட்டு கடலில் குதிச்சிடறான். ஆண்டவர் சொல்கிறாரு நெருங்கிவான். நீ எந்த அளவுக்கு என்கிட்ட நெருங்கி வரையிலோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆண்டவருக்கு அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அன்பை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். அவர் அன்புள்ள ஒரு தகப்பன், அவர் அன்புள்ள ஒரு பிதா, அன்புள்ள ஒரு தேவன். அதுதான் சொல்றாரு அவர், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அங்கதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணார் அவர். என் தேவனே என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அப்புறமா இங்க என்ன பண்ணார் ஆண்டவர், இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு, நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவன் நான் என்ன பண்றேன், ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 40 நாள் நான் சொன்னோம் இல்லையா, 40 நாள் ஏன் 40 நாள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்த 40 நாள் அப்படின்றது என்னன்னு சொன்னாக்கா அடுத்த ஒரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு போகுது. அடுத்த ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும். அதனால தான் வந்து 40 நாள் மழை பெய்ஞ்சது. அடுத்து என்ன பண்ண வர ஆண்டவர், இப்போ என்ன பண்ண வர, அடுத்தது புதிய சந்ததி என்ன பண்ண ஆண்டவர் உருவாக்குகிறார். புதிய சந்ததியை உருவாக்குகிறார். 40 நாள் மழை பெய்ஞ்சு முடிஞ்ச உடனே புதிய ஒரு சந்ததி. ஏன்னு சொன்னாக்கா அந்த ஜனம் எல்லாம் பண்றாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. புதிய ஒரு சந்ததி ஆண்டவர் பண்றாரு, உருவாக்குகிறார். அதே போல மோசே என்ன பண்றாரு, மலை மேல ஏறி போறாரு. இப்ப ஆண்டவர் கொடுக்க போறாரு, அவரு புதிய ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். புதிய ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். 40 நாள் கழிச்சு என்ன பண்றாரு, சட்டத்தை அவர் வாங்கி கொண்டு வருகிறார். 40 ஆண்டுகள் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல போறாங்க. அடுத்தது என்ன இருக்கு அவங்களுக்கு, கானான்ங்கிற ஒரு தேசம், கானான்ங்கிற ஒரு தேசம். அதே போல வந்து மோசேக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ண 40 நாட்கள் வந்து உபவாசம் இருக்கிறார். அடுத்து என்ன பண்ண வர்றாரு, ஒரு உலகத்துக்குள்ளாய் போய் ஊழியம் செய்ய போகிறார். பிசாசு எதிர்க்க போகிறார். ஒரு புதிய ஒரு பெயர். இப்போ உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் என்ன பண்ணார், அவரு தன்னை திருஷ்டாந்தமாய் எல்லாரும் என்ன பண்ண தன்னை காண்பிக்கிறார். அடுத்த நாள் நடக்கும் போது என்ன அடுத்த நாள் போது அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும். அடுத்த ஒரு லெவல். வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, 40 நாட்கள் உபவாசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40 நாட்கள் உபவாசம். ஏன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஊழியத்தில் அடுத்த ஒரு லெவலுக்குள்ள போகணும்னு நினைச்சோம்னாக்கா இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். 4வது மார்க்கு 16வது அதிகாரம் 14வது. அதற்கு பின்பு 11 போஜன பந்தியில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். இப்ப யாரு இருந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரு இருக்குது, 11 பேர் உட்காந்து என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. 11 பேர் என்ன பண்றாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர் அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கூடவே இருந்தவங்க யாரு, கூடவே இருந்தவங்க யாரு, 11 பேர் சீஷர்கள். ஆனா இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் பாடுபட போகிறேன், மரித்து உயிர் தெழுதல பண்ண பண்ணானே பலவும் தேறி போக வர சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருந்தவங்க என்ன பண்றாங்க, அவிசுவாசம். ஆண்டவர் அதை விரும்புவது கிடையாது. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஆண்டவர் வசனத்தை கேட்கிறோமா, நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட ஆண்டுடைய வசனம் அதை விட வல்லமை உள்ளது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டு அதையே நம்ம திரும்ப நெகட்டிவா பேசிக்கொண்டு இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை அதை விட வல்லமையானது, அதை விட மேன்மையானது அப்படின்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னாக்கா அவர் ஜீவனுள்ள தேவன். அப்படி ஜெபம் பண்றப்ப அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவரை கேட்கிறார். அதான் பாருங்க, இப்போ 11 வரும் போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். எப்போ எல்லாரும் கூடி வருகிறோமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். அவர்களுக்கு அவர் தரிசனம். முதல்ல பார்த்தோம், அதிகாலையில் யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் பண்றாரு, தரிசனமாகிறார். 2வது 2-3 பேர் 2
பேர் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? தரிசனமாகிறார். மூன்றாவது, யாரெல்லாம் பிரயாசப்படுறார், யாரெல்லாம் பிரயாசப்படுறார் அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? தரிசனமாகி அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்கிறார். நான்காவதாக, யாரெல்லாம் கூடி வந்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிற சமயத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் போற நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னாக்கா, நீ எல்லாரும் கூடி வருகிற பொழுது கூட யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம ஏதோ சும்மா ஜெபம் பண்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்றது ஆண்டவர் என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீ இருதயத்தில் பண்ணுகிற ஜெபத்தை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டு. ஏன்னு சொன்னாக்கா, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவன் பண்ண நம்ம கூட அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம என்ன தப்பு பண்ணாலும் யாருமே தெரியாது அப்படின்னு நினைச்சவே கூடாது. நம்ம கூட யார் இருக்கு? நம்ம கூட ஆண்டவர். ஆவி நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எப்படி சீசல் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, சீசல் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, அதே போல நம்முடைய கண்கள் என்ன பண்ணிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்மோடு கூட பரிசுத்த நம்மோடு இருக்கிறது, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் கூட இருக்கிறது? இயேசு கூடவே இருக்கிறார். அதை நான் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அதுக்காக தான் நான் பண்ணாதவர் 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து தம்மை இதோடு இருக்கிறதாக அவர்களுக்கு காண்பித்தாது. ஒரு நாள் பண்ணாத, மறந்துடாத. ஏன் சொன்ன, இந்த ஜனங்களை வந்து இவர் நிறைய போதனை கொடுத்தாரு, ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்காக தான் பண்ண ஆண்டவர் 40 நாட்கள் கூடவே இருந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஒரு நாள் பண்ணாத, மறந்துடக்கூடாது. பாருங்க, அவர்களுக்கு தரிசனமாகி உயிர் தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் அவங்க வந்து சொல்றாங்க. யார் சொல்றது? யாரோ இயேசுவை பார்த்தாங்க, அவங்க பண்றாங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொல்றது? யார் சொல்றது? சீஷர்கள். யாரு? கூடவே இருந்தவங்க, கூட இருந்தவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அவளை கடிந்து கொள்ளுகிறார். அப்படி அவர் கடிந்து கொள்ளுகிறார். எப்படி நீங்க நம்பாம போகலாம்? எப்படி விசுவாசிக்காமல் போகலாம்? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் ஜீவித்து இருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்படாமல் நாம் ஆண்டவருக்கு ஜெபிக்கிற பொழுது நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். சரி, கிடைச்சா கிடைக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுனாக்கா அது நமக்கு வாய்க்காது. இந்த பிரயாசப்படுகிறது, அது சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-11. சோம்பேறியே, நீ எருமையினிடத்தில் போய் அதன் வழிகளைப் பார்த்து ஞானத்தைக் கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். வேலையாள் சோம்பேறி என்ன வந்துருமா? தரித்திரம். கடைசி என்ன வந்துடும் அவனுக்கு? தரித்திரம். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அந்த வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் என்பாயோ. என்ன வந்துருமா? தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் மனிதனை போலவும் வரும். ஸோ வறுமை வரத்துக்கு சிம்பிளான வழி என்னன்னாக்கா சோம்பல். சிம்பிளான வழி என்ன? சோம்பல். நீ எந்த அளவுக்கு சோம்பலாக இருக்கிறியோ, நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கோம்னு அர்த்தம் சொன்னாக்கா, நம்ம வறுமை நோக்கி போய் கொண்டிருக்கோம். சுறுசுறுப்புள்ளவன் கைதான் செல்வத்தை உண்டாக்குமே தவிர சோம்பேறின் கைகள் செல்வத்தை உண்டாக்குறாங்க. கிராமத்தில் வந்து ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் திட்டுவாங்க. குறிப்பாக அந்த பெண் பிள்ளைங்க ரொம்ப 2 நேரம் தூங்கினாக்கா வீட்டில் வந்து திட்டுறீங்களா இல்லையா?
திட்டாங்கிருக்கீங்களா? சொல்கிறோமா? சிட்டிலலாம் நிறைய தூங்குறாங்க. ஆனால் வந்து கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, 2 நாள் தூங்கினாக்கா தத்திரம் பிடிச்சிக்கும், 2 நாள் தூங்கினாக்கா தத்திரம் பிடிச்சிக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? அது எஸ்பெஷலாக வந்து யார்? பெண் பிள்ளைக்கு வந்து ரொம்ப அதிக நேரம் தூங்கக்கூடாது, தூங்கினாக்கா என்ன பிடிச்சிக்கும்? தத்திரம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து பழமொழி. ஸோ நம்ம சோம்பேறியாய் எப்பவுமே படுத்துரு தூங்கத்துக்கும் நேரம் இருக்குது, தூங்கத்துக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா? தூங்கணும். ஆனால் இப்போ நிறைய வெயில் இருக்கிறதுனால நிறைய என்ன பண்ணுறாங்க? தூங்கணும். சரி. ஸோ சோம்பேறியை எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். அதிகாலையில் எழுந்த நாம் பழகி கொள்கிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள அது வகையாக இருக்கும். 4 காரியம். முதலாவது, அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசுகிறப்போ ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாகிறார். 3வது, யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர்களுக்கு உதவி செய்கிறார். 4வதாக, எப்பெல்லாம் கூடி வந்திருக்கிறோமோ அப்போ நம்ம ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் தங்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல என்ன பண்ணுவார்? திரும்ப அவர் வானத்திலிருந்து வருவார். இது நம்ம என்ன பண்ண கூடாது? ஏதோ கதை விடுறாங்க, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுவும் உண்மை. எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ, இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை என்னது? அவர் திரும்பவும் வரப்போகிறார் என்பது உண்மை. அது எந்த சந்தேகம் வந்துருக்காரு? ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? எப்படி அவர் ஏறி போனாரோ அதே போல அவர் திரும்பவும் அவர் வரப்போகிறார் என்பது ஒரு நிச்சயமான ஒரு ஒன்று. ஆகவே இந்த 40 நாட்கள் நான் சொன்ன திரும்ப அந்த காரியத்தை நான் திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு என்ன பண்ண? உடனே அவர் ஏறி பரலோகத்துக்கு போயிடல. என்ன பண்ணார்? அவர் 40 நாட்கள் பூலோகத்தில் இருந்து தன்னை திருஷ்டாந்தமுள்ளவராக வெளிப்படுத்தி உயிரோடு இருக்கிறதாக அவர் காண்பித்து என்ன பண்ணார்? அவர் ஏறி போனார். அதுக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறிய நாள். இயேசு கிறிஸ்து வந்து பரமேறிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னாக்கா, உயிர் தெழுந்திருந்து 40 நாள், உயிர் தெழுந்திருந்து ஒரு 40 நாள். ஸோ இந்த 40 நாள் உபவாசம், 40 நாள் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஃபுல் லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு 40 நாள் நம்ம உபவாசம் இருப்பது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ சிறந்ததாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி 40 நாட்கள் உபவாசம் இருந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாய் என்ன பண்ணணும்? நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40 நாள் என்ன பண்ணணும்? நம்ம உபவாசம் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். நம்ம கவுண்ட் பண்ணி எத்தனை நாள் நான் என்ன பண்ணி இது வரைக்கும் உபவாசம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கிறப்போ நல்லா சாப்பிட்டு நான் தூங்கலாம். ஆனால் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போகவே மாட்டோம். அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டோம். நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வேணும்னு சொன்னோம்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னோம்னாக்கா, சில தியாகங்கள் நாம் செய்துதான் ஆக வேண்டும். அப்போ உபவாசம் வந்து ஜெபிக்கிறப்ப, மாநிலத்தில் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு காரியங்கள் அவர் வாய்க்க செய்கிறார். எல்லாரும் கொஞ்சம் எழுதுறது நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுதுறது
கண்களை மூடி வானத்துக்கு நம் கண்களை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். யாரும் பக்கத்தில் பார்க்காதீங்க, பக்கத்தில் பேசாதீங்க. ஒரு நிமிஷம், சில நிமிடங்கள் நாம் ஆண்டவருக்கு நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்பி நம்ம இருதயத்தை மிகவும் வருத்தி கொண்டிருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், இருதயத்தில் அதிகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும், இந்த காரியம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நாம் நினைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் நாம் அதை சொல்லுகிற பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது, உண்மையாகவே கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை அவர் வாய்ப்பு செய்கிறார். எல்லாரும் நாம் வாயில திறந்து நம்ம ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு என்ன காரியமோ, இது பொதுவான ஜெபம் அல்ல, இது பொதுவான ஒரு ஜெபம் அல்ல, உங்களுக்கு என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கிற காரியம், உங்களுடைய இருதயத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், உங்கள் இருதயத்தில் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிற காரியம், அது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. அந்த ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான ஒரு நேரம். நீங்களும் ஆண்டவரோடு பேச வேண்டிய ஒரு நேரம். அவர் நம் அருகிலே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய இதயத்தின் நினைவுகளை அறிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே நாம் பேசுகிற காரியமாக இருந்தாலும், நாம் நினைக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கவனித்து கேட்கிறார். இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு நேரம். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு நேரம். அது எந்த காரியமாக இருந்தால், இருதயத்தை அழுத்துகிற ஒரு காரியம், இருதயத்தில் ஒரு வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றேன், ஆனாலும் எனக்கு இந்த காரியம் வாய்க்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் அந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நோக்கி நீ ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளை எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய மகள் எதற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நம்புங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புங்கள். ஏன் சொன்னாக்கா, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவர் நன்மையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? நாம் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக? இது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். இது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். நீங்கள் உங்களையே சுய பரிசோதனை செய்து பாவமான காரியங்கள் இருந்தால் அந்த பாவமான காரியத்தை விட்டுவிட தேவன் அழைக்கிறார். சாபமான காரியங்களுக்கு முன்னால் அந்த சாபமான காரியத்தை விட்டுவிட தேவன் அழைக்கிறார். ரகசியமான பாவம் இருந்தால் ரகசியமான பாவத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் அழைக்கிறார். இதை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது ஒரு நாள் ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சுத்திகரிக்கிற ஒரு நேரம்.
நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன்ப்பா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு இந்த காரியத்தை வாய்ப்பு செய்ய ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தவறான காரியத்தை நான் செய்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். இனிமேல் திரும்பி நம்முடைய மகனாய் நான் வாழ்வேன் ஆண்டவரே, என்னுடைய மகனாய் நான் வாழ்வேன் ஆண்டவரே. ஆனால் இந்த காரியத்தை எனக்கு செய்ய ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அவர் காரியங்களை செய்வார். நீங்கள் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இனிமேல் நான் இந்த பாவமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பிசாசான எந்த விதத்திலும் நம்மை வஞ்சித்துடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே அவர் இருக்கிறார். அதையும் மீறி நாம் காரியங்களை செய்கிற பொழுது, அதையும் மீறி நாம் பாவம் செய்கிற பொழுது, அதையும் மீறி நாம் தவறு செய்கிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது கிடையாது. அறிக்கையிட்டு நம் ஆண்டவரை மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார், நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார், நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். எல்லாரும் வானத்துக்கு நிறைய கைகளை உயர்த்தி, எல்லாரும் வானத்துக்கு நிறைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கப்பா, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறான்ப்பா. நான் இனிமேல் தவறான காரியத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே. இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் எத்தனை நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா, எத்தனை வருஷமாக இதற்காய் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகளாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இருதயம் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது, இருதயம் கவலையால் நிறைந்திருக்கிறது. எப்பொழுதுமே கண்ணீர், எப்பொழுதுமே கவலை. இந்த ஒரு காரியத்தினால், இந்த ஒரு காரியத்தினால எவ்வளவு அவமானப்படுகிறேன் ஆண்டவரே. தயவாயின் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உயிர் தெழுந்த பிறப்பு கூட கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா. உடைய வார்த்தை எனக்கு கொள்ளும் ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் அப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எனக்கு தாரும் அப்பா. அன்று பேதுரு யோவானிடத்தில் சொன்னீரே ஆண்டவரே, வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் துள்ளான மீன்களை பிடித்தார்கள் ஆண்டவரே. எனக்கு உடைய வார்த்தையை தாரும் ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் ஆண்டவரே உம்மை நீர் உம்முடைய சீஷருக்கு வெளிப்படுத்தி நீர் உயிரோடு இருக்கிறவரை காண்பித்தீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவனை நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியத்தை, ஆண்டவர் ஒரு கவலையோடு ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் நீர் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, தப்பிதங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு மன்னித்து, எல்லா மீறுதலையும் மன்னித்து ஆண்டவரே, அந்த காரியத்தை அவர்களுக்கு வாய்க்க செய்யும்படியாய் அப்பா அப்படி நாங்கள் நெஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவள் கேட்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, எப்பொழுது உமக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக, அப்பா எங்களுடைய வறுமைகள் நீங்கி, வியாதிகள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, அப்பா மக்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக தகப்பனே அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இன்றும் அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் அவர்களை ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் அவருடைய காரியத்தை நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி நீர் அவனுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தவறான காரியங்களை செய்து தவறை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நீர் அவனுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும் ஆண்டவர். அவர் பிரயாசத்துக்கான ஒரு பலனை தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயாசத்துக்கான பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய புறப்படுத்து வழிநடத்தும். இப்படி அற்புதங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு நாட்களில் அற்புதம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர். ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர். அற்புதங்களின் தேவன் நீர் அல்லவா, அதிசயங்களின் தேவன் நீர் அல்லவா ஆண்டவர். நான் அற்புதங்களை காண வேண்டும் ஆண்டவர், அதிசயங்களை காண வேண்டும் ஆண்டவர். பிள்ளைகளை வந்து ஆலயத்தில் சாட்சி சொல்லணும் ஆண்டவர். கர்த்தர் சாட்சியை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் எந்த நேரத்தில் நீர் அவருக்கு பதிலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவர், நான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவர். ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே தகப்பனே. எங்களை வழிநடத்தும்படியாக ஒரு துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ரட்சகர் இயேசு நாமத்துக்கு வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். திட்டவட்டமாகவே